இன்னைக்கு இந்த வீடியோல சாய் அபியங்கருடைய மூவி லிஸ்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சாய் அபியங்கர் ஒரு படத்துக்குன்னு கமிட்டான ஒரு படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென்ஸ் திரைப்படம் தான். லோகேஷோட ஸ்டோரியில இந்த ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்சிக்குள்ள வரக்கூடிய படம் தான் இந்த ஒரு பென்ஸ் திரைப்படம். லாரன்ஸ் மாஸ்டர் இந்த ஒரு படத்துல ஹீரோ நடிக்கவும் செய்றாரு. ஸோ இந்த ஒரு படம் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டரா அனஸ்தான திரைப்படம்னா இந்த ஒரு படம் தான், பென்ஸ் படம் தான். இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருப்பு திரைப்படம். இந்த ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான் சார் தான் மியூசிக் டைரக்டரா இருக்கவும் செஞ்சாரு. அதுக்கப்புறம் இவர் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டரா ஆன்போர்ட் ஆகவும் செஞ்சாரு. இந்த ஒரு படத்தை பொறுத்தவரைக்கும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ 2026 பொங்கலுக்கு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூர்யா போட்டுஷா இந்த ஒரு படத்துக்கான டீசருமே ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அந்த டீசரில் சாய் அபியங்கர் மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூட் திரைப்படம். பிரதீப்போட 3வது படம். அதாவது ஹீரோவா நம்ம பிரதீப் நடிக்கக்கூடிய 3வது திரைப்படம். ஸோ இந்த ஒரு டியூட் திரைப்படத்துக்குமே இவர் தான் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு படத்தை இந்த வருஷம் தீபாவளி ஸ்டார் தியேட்டர்ஸில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. தெலுங்கு ப்ரொடியூசரான மைத்ரி தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. அக்லி அண்ட் அல்லு அர்ஜுன் இந்த ஒரு படத்துக்குமே இவர் தான் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஏற்கனவே இந்த ஒரு படத்துலேருந்து 2 வீடியோஸ் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஒன்று இந்த ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, இன்னொன்று தீபிகா படுகோன் அவங்களுடைய ஆன்போர்ட் வீடியோ. இந்த 2 வீடியோலுமே மியூசிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யும். ஸோ இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட 600லேருந்து 700 கோடி போட்டு இந்த ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் பிளானாக வைக்க இருக்காங்க. இந்த ஒரு படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் 2027 சங்கராந்திக்கு, அதாவது பொங்கலுக்கு இந்த ஒரு படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு படமா இந்த ஒரு படம் இருக்கு போகுது. இப்போதைக்கு அவர் பண்ற ஒரு பெரிய திரைப்படம்னா இந்த ஒரு திரைப்படம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட 49வது திரைப்படம். இந்த ஒரு படத்துக்கு இவர் தான் மியூசிக் பண்றாரு. சாய் தான் மியூசிக் பண்றாரு. பட் இந்த ஒரு படம் எஸ்டிஆரோட 49வது படம் கிடையாது. இந்த ஒரு படம் 52வது படமா இருக்கும் அப்படிமா சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அது வேற விஷயம். இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. பட் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் கொஞ்சம் டிலேயாக தான் ஆரம்பிக்க செய்யும். டிலே ஆனால் ரொம்ப டிலே கிடையாது. இந்த வருஷம் எண்ட்லலாம் இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க செய்வாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கேவுடைய 24வது படத்துக்கும் இவர் தான் மியூசிக் டைரக்டராக கமிட் ஆயிருக்காரு. பட் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணல. கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மலையாளம் படத்துக்குமே இவர் தான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு வராரு. அண்ட் இந்த ஒரு படத்தை கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ண போகிறாங்க.